கைது செய்து டெல்லி திகார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அடைத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு சாமானியனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கூட கொடுக்காத வண்ணம் அவரை சிகிச்சை கூட அவருக்கு வழங்க முடியாமல் இன்னைக்கு அவரை சிறைச்சாலையிலே ஒழித்து விடலாம். ஏனால் மக்கள் மன்றத்தில் ஒழிக்க முடியாத ஒருவரை சிறைச்சாலையிலாவது ஒழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இன்று தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சையின்றி கஷ்டத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டித்து இன்று டெல்லி மாநகரில் ஆம் ஆத்மி கட்சி தலைமையில் டெல்லியில் உள்ள இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் அத்துணை பேரும் இணைந்து இன்று ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை டெல்லியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் உடனே நினைத்தேன், டெல்லியில் நடத்தினால் மட்டும் போதாது, இங்கே நான் எல்லா கட்சி தோழர்களுடன் தலைவர்களுடன் நல்ல நெருக்கமாக இருக்கிறேன். கண்டிப்பாக இவர்கள் இந்த உண்மையான நிகழ்ச்சிக்கு, இந்த உண்மையான நிகழ்வுக்கு கண்டிப்பாக அழைத்தால் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு துணிந்து, எத்தனை பேர் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதை இங்கே நான் காட்ட வேண்டும் என்பதற்காக இங்கே நான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்த போது முதலாவதாக நான் அழைத்தவர் அன்பிற்குரிய அன்பு சகோதரர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். அவருக்கு நான் அழைத்த போது கண்டிப்பாக நான் வருகிறேன், இதுக்கு வராம நான் எதுக்கு வரப்போறேங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னவுடன் மேலும் புத்துணர்வோடு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அணுகி அங்கே கேட்டபோதும் தொடர்ந்து எங்களுக்கு இது போன்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் திரு அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் அங்கே அழைத்த போது நான் வருகிறேன் என்று வந்துவிட்டார். இங்கே வந்தும் சொன்னார், நான் சொன்ன எப்பவுமே முத்தரசன் அவர்களை நான் அழைப்பது உண்டு, ஆனால் அவர் வர்றதே கிடையாது அப்படின்னதுக்கு இல்லை இல்லை இந்த தடவை கண்டிப்பா இனிமே வருவார் என்ற உத்தரவாதத்தை இங்கே அவர் கொடுத்தாரு. ஏன்னா தலைவர்கள்லாம் வந்தா தானே மக்கள் திரும்பி பார்க்கிறாங்க, மீடியாக்களும் திரும்பி பார்க்குது. ஏன்னா நீங்கள் எது என்று பார்ப்பதை விட என்ன மாதிரி செயல் என்பதுதான் இந்த ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த படுகொலையான நேரத்தை, இதை நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்தால்தான், இதில் யார் பெரியவர்கள் சின்னவர்கள் என்று முக்கியமில்லை. பிரச்சனை என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு சித்தாராமையாவுக்கு வரலாம், நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு வரலாம், பகவத் மானுக்கு வரலாம், எந்த எதிர்கட்சி முதலமைச்சராக தலைவராக இருந்தாலும் யாருக்கு வேண்டுமானாலும், கெஜ்ரிவாலுக்கு அவருக்கு ஏற்பட்ட நிலைமை யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். ஆகையினால் நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேலும் அன்புக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய RS பாரதி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற திருப்பூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் SS பாலாஜி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலை குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய என்னுடைய அருமை நண்பர் அந்திரிதாஸ் அவர்களே, மாநில குழு உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சுந்தரராஜன் அவர்களே, மனித உரிமை பாதுகாப்பு கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய அருமை நண்பர் பாலசுப்ரமணியன் அவர்களே, மற்றும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து என்னுடைய நீண்ட நாள் நண்பர் மரியாதைக்குரிய ஜோதி அவர்களே, மரியாதைக்குரிய விஜயன் அவர்களே, மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தோழர்களே, அன்புக்குரிய மாவட்ட தலைவர்கள், இந்த கூட்டத்தை சொன்ன உடனே நேற்றே ஏற்பாடுகள் செய்த மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஆரிஃப் அவர்களே, அன்புக்குரிய தென் சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு வினோத் அவர்களே, வட சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தம்பி ஃபாரூக் அவர்களே, மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய வேதாச்சலம் அவர்களே, எழுதிருக்கியா, திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் திரு இளங்கோ அவர்களே, மேற்கு சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களே,
விழுப்புரம் மாவட்ட செயலர் திரு சுகுமாரன் அவர்களே, தர்மபுரி மாவட்ட தலைவர் திரு சின்ராஸ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தன்னார்வலுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் திரு சிவ ராஜசேகரன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நண்பர் பரந்தாமன் அவர்கள் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஊழல் செய்யக்கூடாதுன்னு தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம். ஆனால் இந்த பிஜேபி என்ன முடிவு பண்ணிட்டான், நான் ஊழல் செய்யலை நான் சொல்கிறேன், நீ உன் மேலே ஊழல் குற்றச்சாட்டே போட்டு ஊழலே போட்டு உன்னை உள்ள தள்ளி இது ஊழல் கட்சின்னு தான் நான் உலகத்துக்கு கொண்டு வருவோம். ஏன்னா திருடன் தான் பயப்படணும். இந்தியாவில் மோடியை விட ஒரு திருடன் உலகத்தில் இருக்க முடியாது, உலகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டேட் பேங்கை திவால் பண்ண போறதும் அவர் தான். அங்க இருக்கிற அதானி அம்பானிக்கு பணம் கொடுக்க சொன்னதும் அவர் தான். இதை இந்திய நாட்டை இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் மூலமாக பல ஆயிரம் கோடியை கொள்ளையடித்தவர் என்று தான் ஓப்பனா சொல்லணும். ஏன்னா ஸ்டேட் பேங்க் பாண்ட்ல அவங்க தான் கொள்ளையடிச்சாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் மேல மதுபான வழக்கு போடுறாங்க. நான் முடிச்சிடுறேன், ஏன்னா தலைமை உரை ஆற்றணும்னா செல்வ பிறந்த தலைவர்களாக இருக்கும்போது பேசணுங்கிறதுக்காக பேசுறேன். மதுபானம் ஏன்னு கேட்டா சில பேர் கேட்கிறா, மதுபான கொள்கை தானே, ஏன் போக வேண்டியது தானே, ஜெயிலுக்கு இருக்க வேண்டியது தானேங்கிறதெல்லாம் பேசுறாங்க. ஆக ஊழல் செஞ்சவங்க போகணும், தப்பு பண்ணவங்க போகணும், தப்பு பண்ணாதவங்க ஏண்டா போகணும்? அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இன்று வரை, நேற்று வாதாடிய வரை நேரடியாக எந்த ஆதாரமும் இல்லை. நேரடியாக சொல்லியாச்சு. எங்களுடைய வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி மனு சொல்றாரு, ஆதாரம் நேரடியாக எதுவுமே இல்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் ஏண்டா ஜெயிலுக்குள்ள வச்சாலும் ஜெயிலுக்குள்ள போயும் கைது பண்றான். கைது பண்ணவனே திரும்ப திரும்ப கைது பண்றான். கோர்ட் நீதிமன்றமே ஜாமீன் வழங்குது, ஜாமீன் வழங்கினாலும் அங்க கைது பண்றான், உள்ள போய் சிபிஐ இன்னொரு கேஸ போடுறான். ஆக இது போல ஒரு மோசமான சூழ்நிலை யாருக்கும், இது கெஜ்ரிவாலுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நினைக்காதீங்க, இது எல்லாருக்குமான ஆர்ப்பாட்டம். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான ஆர்ப்பாட்டம், ஜனநாயகத்தை தூக்கி நிமிர்த்த வேண்டும் என்பதற்கான ஆர்ப்பாட்டம். ஆகையினால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வலு சேர்த்திருக்கின்ற உங்கள் அத்தனை இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும், தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி இது போன்ற எந்த செயலாக இருந்தாலும் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. 10 பேர் இருந்தாலும் போய் நின்று போராடக்கூடிய அடுத்த பெரிய கம்யூனிஸ்ட் தான் ஆம் ஆத்மி கட்சி. எதற்கும் யோசிக்க போறதில்லை, சிறைச்சாலை கண்டு அஞ்சுறதில்லை. 8 வழிச்சாலையில என்ன 10 நாள் கொண்டு போய் சேலம் சென்ட்ரல் ஜெயிலில் போட்டீங்களா இல்லையா? அதனால இங்க ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமே தமிழ்நாட்டு ஆம் ஆத்மி கட்சி தான். உங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தும் வரை தமிழக ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும். இங்கே மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் எவ்வளவு இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்துதான் இன்னைக்கு சொல்ல போனால் தம்பு செட்டி தெரு என்பது தம்பு செருவாக மாறியது. அங்கப்ப நாயக்கன் செட்டி தெரு, நாயக்கன் என்ற தெருதான் இன்று அங்கப்பன் தெருவாக மாறி இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது, உங்களை நாங்கள் வளர்க்க விடமாட்டோம். இந்த திராவிட சக்திகளோடும் தேசிய சிந்தனையோடு நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், இனத்தாலும் மொழியாலும் தமிழர்கள், வழியால் இந்துவாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், கிறிஸ்துவனாக இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்ற உறுதியேற்றுக் கொண்டவர்கள் நாங்கள். இந்த கட்சியை சார்ந்த அத்தனை பேரும் புதுசு, இந்த எல்லாருமே மேக்சிமம் எல்லாரும் புதுசு தான். இந்த கட்சியில எல்லாருமே ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய கட்சி இது. என்னடா இப்படி ஊழல் பண்றானே, என்னடா இப்படி திருடுறானே, இப்படா இப்படி மதவெறி பிடித்து அலையறானே, இப்படி ஜாதி வெறி பிடித்து அலையறானே, இவர்கள் எல்லாம் டெல்லியை போல் ஒரு மாற்றத்தை தர வேண்டும். டெல்லி மக்கள் வெற்றி பெற்றது போல் இந்திய மக்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற முழக்கத்தோடு துவக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியை நீங்கள் வீழ்த்த நினைக்கிறீர்கள். வீழ்த்த முடியாது, வீழ்த்த முடியாது. அதற்குத்தான் இன்று இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி சேராதுன்னு சொன்னீங்க. இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் சேர மாட்டார்னு சொன்னீங்க. இதையே பிரச்சாரமாக வைத்திருந்தீர்கள். நாடு முக்கியமா கட்சி முக்கியமா என்பதை நாங்கள் உணர்ந்து, கட்சி முக்கியமல்ல நாடுதான் முக்கியம் என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் இன்று இந்தியா கூட்டணியில் இத்தனை திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள், அத்தனை கட்சிகளோடும் இணைந்து பயணிக்கிறோம்.
தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி இந்த தமிழகத்தையும் தேசத்தையும் ஒரு தனிப்பெரும் சிறப்புமிக்க மக்களுக்கான ஒரு ஆட்சியை, மக்களுக்கான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு இயக்கமாக நாங்களும் உங்களோடு பயணிக்கிறோம். வாழ்க இந்தியா, வெல்க தமிழ் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியா? கோஷம் அடுத்ததாக கோஷம் போட்டுட்டதுக்கு அப்புறம் அண்ணன் ஆர்எஸ் பத்ரி